எவ்வளோ ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. என்னதான் அவர் ஒரு இதில் ஜாமீனில் வந்தாலுமே கூட, அவர் மேலே பல வழக்குகள் எல்லாம் இருக்குன்னா கூட, திமுகவுக்கு இது எவ்வளோ பெரிய இதை கொடுக்கும், பேக் போனாக இருக்கும். திமுக அமைச்சர்களோ, திமுக தலைவர்களோ, இரண்டாம் கட்ட தலைவர்களோ, செய்தி தொடர்பாளர்களோ, மற்றவர்களோ பேசுகிறத பார்க்கும்பொழுது பயங்கர நீதி வென்றது, நேர்மை வென்றதுன்ற அடிப்படையில் கரூரில் கொண்டாட்டம்லாம் அந்த பட்டாசு அதெல்லாம் நடக்குது. இன்னொன்று இவர்கள் திமுகவிலேயே திமுககார் கிடையாது. இவர் வித்தியாசமான ஒரு செந்தில் பாலாஜி. அவர் நீங்கள் அவரை பார்த்தீங்கனால நீங்கள் அவர் பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருமே அவர்கிட்ட இதுவாக இருப்பாங்க. பணம் விளையாடும் எல்லாருக்குமே. அவர் 8வது வள்ளல் மாதிரி. அதனால் செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் பிடிக்கும். யாரை கேட்டாலும் இனிமையாக பேசுவார் அதுன்னுவாங்க. இன்னொரு பக்கம் வழக்குகள்லாம் போடுவார், எதிர்த்து பேசினா அது ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு மற்றவங்க இந்த திமுகவில் இந்த ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க பார்த்துருங்களா, பத்திரிகையாளர்கள்லாம் நடத்துகிறது. அந்த மாதிரிலாம் செந்தில் பாலாஜிட்டு இருக்காது. அதனால் பழகுவதற்கு எளியவர், இனிமையானவர் அப்படின்றதுனால எல்லாரும் கட்சிக்காரங்களுக்கும் அது சந்தோஷம்.